நான் சின்ன வயசுல எங்க அத்தை வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க எப்பயுமே ரெட் வைன் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த டைம்ல எனக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியாது. ஸ்கின் க்ளோயிங்ல இருந்து ஹார்ட் ஹெல்த் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ரெட் வைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால பாஸ்ட் 2 இயர்ஸ் தான் நானும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? இது நான் ஆல்கஹாலிக், ஸோ யாருனாலும் சாப்பிடலாம். இது ரெடி பண்றதுக்கு ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சுத்தமா இல்லாம தொடச்சு எடுத்துக்கோங்க. இனி கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ஓன் பர்பஸ்க்குன்றதுனால நான் கிளவுஸ் போடல. வைன் ரெடி பண்றதுக்குன்னு ஈஸ்ட் அவைலபிளா இருக்கு. அது இல்லைன்னா நார்மல் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டை லைட்டா வார்ம் வாட்டர்ல ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு ஏர்டைட் கிளாஸ் பவுல்ல நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க கிரேப்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி, 150 கிராம் சக்கரை, ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூரிய ஒளி படாத இடத்துல வச்சுக்கோங்க. 3 நாளுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு நல்லா கிளீனான மரக்கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எகைன் இதே போல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா கலந்துக்கோங்க. 21 நாளுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். எகைன் 21 நாள் இதே போல கட்டி வச்சுட்டீங்கன்னா ரெட் வைன் ரெடி. இந்த ஆல்கஹால் இல்லாத ரெட் வைன் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டாக் பண்ணிருக்க கோ ஆர்கானிக்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ரீச் பண்ணுங்க. எங்க தோட்டத்துல விளைஞ்ச ஃபார்ம் ஃப்ரெஷ் கிரேப்ஸ் வச்சு தான் இந்த ரெட் வைன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.